பாக்கியராஜ் ரேவதிய ரேவதி வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டோடனே, ரேவதி இல்லண்ணே நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, உனக்கு இந்த அண்ணன் முக்கியம்னா நீ இப்பவே கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி டக்குன்னு எதுவுமே யோசிக்காம பேகு, குழந்தை எல்லாம் தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம சுரேஷ், மாமா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரே, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, நம்மள்ட்ட சொல்லாம மாமா எதுவும் பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிளம்பி வீட்டுக்கு போறாரு. ரேவதியும் பாக்கியராஜும் வீட்டுக்குள்ள போய் இறங்கின உடனே ராஜலட்சுமியும் ராகவனும் வந்து, என்னடா ரேவதி இந்த நேரத்துக்கு பையோட கூட்டிட்டு வந்திருக்க? ஐயோ கண்ணெல்லாம் என்ன இப்படி செவந்திருக்கு? என்னாச்சு ரேவதி சொல்லு, மாப்பிள்ளை எங்க, நீ மட்டும் தனியா வந்திருக்க அப்படின்னு ராஜலட்சுமி கேட்டோடனே பாக்கியராஜ் இருந்துட்டு, அம்மா ஃபர்ஸ்ட் உள்ள போலாம் வாங்கம்மா அப்படின்னு போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. மாப்பிள்ளை உன்னை அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு ராகவன் கேட்க, உடனே பாக்கியராஜ் இருந்துட்டு, அம்மா நம்ம அழகுமதிக்கு வேலை போனதுக்கு காரணம் யார் தெரியுமா? எல்லாம் உங்க மாப்பிள்ளை தான். அதை கேட்க போன ரேவதியை கண்ணு முன்னு தெரியாம அடிச்சிருக்காருமா அப்படின்னு சொல்ல, ராஜலட்சுமி இருந்துட்டு, ஓ அதனால தான் காலையில சொல்லாம கொள்ளாம எங்கேயோ கிளம்பி போனாளா அவ? போயிட்டு வந்து கூட ஒரு வார்த்தை சொல்லலையே, இங்க பிரச்சனை பண்றது போதாதுன்னு என் பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்க அங்க போயிட்டாளா? உனக்கு நாங்க என்னடி பாவம் பண்ணோம், எதுக்கு எங்க எல்லாத்தோட வாழ்க்கையிலயுமே இப்படி விளையாடுற அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, சுரேஷ் டக்குன்னு உள்ள வர்றாங்க. அம்மா போதும் நிறுத்துங்கம்மா, தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு இப்பவும் அழகுமதியவே திட்டிட்டு இருக்கீங்க நீங்க. எல்லாமே ஒரு அளவுக்கு தான், தெரிஞ்சுக்கோங்க. ஆனா மாமா இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலம்மா. யாரு கேட்டு அவர் இதெல்லாம் பண்றாரு? ஃபர்ஸ்ட் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம மதியோட காலேஜில் போய் பேசியிருக்காரு. அன்னைக்கு நான் மதியை கூட்டிட்டு வரப்போ கூட காலேஜில் இருந்து ஃபோன் பண்றேன், அப்போ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. சி, இவரை போய் இத்தனை நாளா நம்பிட்டு இருந்த பாரு, என்ன சொல்லணும். அண்ணே அக்காவை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க, நீ அவரை சும்மாவா விட்டுட்டு வந்த அப்படின்னு சுரேஷ் கேட்க, பாக்கியராஜ் இருந்துட்டு, என்னடா பண்ண சொல்ற, திருப்பியா அடிக்க சொல்ற? இனிமேலும் ரேவதி அங்க விட்டு வச்சா நம்மள ரேவதி கூட பிறந்ததுக்கே அர்த்தமே இல்லாத போயிடும்டா சுரேஷ், அதனாலதான் நான் ரேவதியை புடிவாதமா கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சுரேஷ் இருந்துட்டு, அண்ணா நீ பண்ணதுல ஒன்றும் தப்பே கிடையாதுண்ணே, இந்த விஷயத்தை நான் சும்மாவே விட போறது கிடையாது. ஒரு பொண்ணோட காலேஜில் போய் அவரை வேலையை விட்டு நிறுத்த சொல்ற அளவுக்கு இவர் மோசமா நடந்திருக்காரே, இவரெல்லாம் நான் என்னன்னு சொல்றதே தெரியல அப்படின்னு சொல்ல, ராஜலட்சுமி இருந்துட்டு, ஆமா பெரிய பொல்லாத வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்றதுக்காக அவர் மாப்பிள்ளைக்கிட்டே போய் சண்டை போடுவாளா அவன் பொண்டாட்டி? ஒரு வயசுக்குன்னு மரியாதை வேணா, நம்ம பொண்ணு அங்க கட்டி கொடுத்துருக்குமே அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சாலா? இவளாலதான் இப்ப எல்லா சண்டையுமே வந்திருக்கு. இவ ஒழுங்கா கம்முன்னு இருந்திருந்தானா என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்ல, அழகுமதி உடனே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காங்க? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் உங்க மாப்பிள்ளைக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு அடிச்சிட்டாங்கன்னு இன்னைக்கு இவ்வளோ கோவம் வருதே உங்களுக்கு? அன்னைக்கு உங்க பையன் என்னை அடிச்சப்ப என்ன சொன்னீங்க? ஆம்பளைனா அப்படி இப்படி அடிக்கதான் செய்வான்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் அந்த வாய் எங்க போச்சு உங்களுக்கு? உங்க பையன் பண்ணா ரைட்டு, அதுவே உங்க மாப்பிள்ளை பண்ணா தப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, ரேவதி இருந்துட்டு, மதி நீ கம்முன்னு இரு மதி, நீ பண்ணது கொஞ்சம் கூட தப்பே இல்லை மதி, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பேன், எதுக்கு அவருக்கு இந்த தேவையில்லாத வேலை ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல, உடனே அழகுமலர் வந்து, சரி விடுங்க ரேவதி, நீ ஃபர்ஸ்ட் உள்ள வா ரேவதி, ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை உள்ள கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்துறாங்க. சுரேஷ் உடனே அழகுமதி கிட்ட போய், அழகுமதி எங்கள் மாமா பண்ண தப்புக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இந்த விஷயம்லாம் எனக்கு கண்டிப்பாக தெரியாது, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இது மாதிரி நடக்க விட்டுருக்கவே மாட்டேன் அழகுமதி, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்கிட்ட படிப்பு இருக்குது, திறமை இருக்குது, நீ புத்திசாலி, உனக்கு கண்டிப்பா இதை விட நல்ல வேலை கிடைக்கும், அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன வேணாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சுரேஷ் மதிக்கிட்ட சொன்ன உடனே ராகவனும் ராஜலட்சுமி இருந்துட்டு, டேய் நீ என்னடா இப்படி பேசுற, ஆல்ரெடி இவ வேலைக்கு போறதுனால தான் பிரச்சனையே வருது, நீ திருப்பவும் அவளை வேலைக்கு போக சொல்ற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இவ வீட்லயே உட்காந்துருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அழகுமதிக்கு கோவம் வந்து, இதை பாருங்க, என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல இந்த வீட்டில் யாருக்குமே உரிமை கிடையாது, வேலைக்கு போகணுமா வேணாமான்றத நான் தான் முடிவு பண்ணும், உங்க மாப்பிள்ளை என்னை வேலையை விட்டு தூக்குனார் இல்லை, இதை விட நல்ல வேலையா, அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாத வேலையா நான் கண்டிப்பாக வாங்கி காமிப்பேன், அப்போ தெரியும் இந்த அழகுமதி யாருன்னு உங்களுக்கு, என்னைய மூளையில் உடக்கி உட்கார வச்சிடலான்னு மட்டும் யாருமே கனவு கண்டுறாதீங்க, நீங்கள் எத்தனை டைம் அடித்தாலும் நான் அடிக்க அடிக்க எழுந்திரிச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி உள்ளே போயிடுறாங்க. இந்த சைடு பார்த்தா தங்கராஜ் வீட்டில் கோவமாக உட்காந்துருக்காரு. தங்கராஜோட அம்மா, டேய் என்னென்ன நடக்குது இங்கே, இந்த மதியை கல்யாணம் பண்ணி வச்சு இத்தனை நாளா நீ பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருந்த, இப்போ அவள் வந்து இங்கேயே பிரச்சனை பண்ணிட்டு போகிறாளே தங்கராஜ், அவன் அண்ணன் பாட்டுக்கு ரேவதி வந்து கூட்டிட்டு போறான், பிள்ளையும் தூக்கிட்டு போறான், நீ பாட்டுக்கு பார்த்துட்டு அமைதியாவே நிக்கிற,
நீ பாட்டு கம்முன்னு இருந்திருந்தா உனக்கு இதெல்லாம் தேவையாடா? நீ ஏன்டா உன் மச்சானுக்கு அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச? அவ ஒரு மனுஷியா கூட மதிக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க வேணாம். என்னையவே கை நீட்டு கை நீட்டு அப்படி பேசுறா தங்கராஜ். என் முன்னாடியே உன்கிட்ட சவால் விட்டுட்டு போறா. தங்கராஜே, அந்த மதிய சும்மாவே விடக்கூடாது நீ அப்படின்னு சொல்ல தங்கராஜ் இருந்துட்டு, நீங்க அமைதியா இருங்கம்மா. என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீங்கள் கார் கீயை எடுத்துட்டு வாங்க, நான் போய் ரேவதி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிளம்புறாங்க. என்னடா திடீர்னு ரேவதி கூப்பிட்ட உடனே வந்துருவான்னு நினைச்சிட்டியா? அவன் நீ அடிச்ச கோவத்துல போயிருக்காடா, அவ டக்குன்னு வருவான்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னே தங்கராஜ் இருந்துட்டு, அதெல்லாம் அவ வருவாம்மா, நான் வந்தா ரேவதியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிளம்பி ராஜலட்சுமி வீட்டுக்கு போறாங்க. உள்ள வந்த உடனே ரேவதி அவரை பார்த்துட்டு உள்ள போயிடுறாங்க. ராஜலட்சுமி ராகவனும் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்ட உடனே தங்கராஜ் இருந்துட்டு, என்னம்மாம்மா பொண்ணு சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தா அப்படியே வச்சுக்குவீங்களா? அட்வைஸ் பண்ணி வீட்டுக்கு அமுச்சு விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அது இல்லை மாப்பிள்ள, பாக்கியராஜ் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா மதி உங்க வீட்டில் வந்து கத்துனது தப்பு தான் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோடனே தங்கராஜ் இருந்துட்டு, அவ கத்த மட்டுமாம்மா செஞ்சா, என்கிட்ட சவால் விட்டுட்டு போறா அப்படின்னு சொன்ன உடனே ராஜலட்சுமி இருந்துட்டு, மாப்பிள்ள அவ கத்துனதுக்காக என்னதான் இருந்தாலும் நீங்க ரேவதி அடிச்சது தப்பு தானே மாப்பிள்ள அப்படின்னு சொன்ன உடனே தங்கராஜ் உடனே ஷாக் ஆகி, என்னடா இவங்க நம்ம பக்கமே திரும்புறாங்க அப்படின்ட்டு, ஆமா அத்தை, நான் ரேவதி அடிச்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நான் ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அத்தை. ரேவதி எங்கே இருக்கா, வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே ரேவதி வராங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, அவளாம் வீட்டுக்கு வரமாட்டா. எதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க? உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. இனிமேல் அவள் வீட்டுக்கு வந்தானா நீங்கள் அடிச்சே கொன்று போட்டுருவீங்க. நீங்கள் அடிக்கிறதுக்கு தான் நாங்கள் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா? நீங்கள் என்ன கெஞ்சினாலும் ரேவதியை உங்கள் கூட அனுப்ப முடியாதுங்க அப்படின்னு சொன்னோடனே, நீ பேசாத, நான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிக்கிறேன், வரமாட்டேன்னு அவ சொல்லட்டும் அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, ரேவதி கேட்ட உடனே தங்கராஜ் கேட்குறாரு, ரேவதி உன்னால் இப்போ என் கூட வர முடியுமா முடியாதா? வா கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே ரேவதி தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் இருந்துட்டு, ரேவதி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்ல ரேவதியும் உள்ளே போயிடுறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு, ஓ அப்படியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பும்போது சுரேஷ் டக்குன்னு வந்துடுறாரு. வந்தோடனே தங்கராஜ் கிட்ட போய், மாமா ஏமாம்மா இப்படி பண்ணீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அநியாயமா ஒரு பொண்ணோட வேலை போகிறதுக்கு காரணம் நீங்களா இருந்திருக்கீங்களே மாமா. நான் உங்களை கேட்டேனா அவள் காலேஜில் போய் பேச சொல்லி, ஏமாம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோடனே தங்கராஜ் இருந்துட்டு, டே என்னடா சுரேஷ் இப்படி பேசுகிற, டே நான் ஓ நல்லதுக்கு தான்டா பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே, மாமா இது நீங்கள் என் நல்லதுக்கு பண்ண மாதிரியே எனக்கு கொஞ்சம் கூட தெரில மாமா, எதுக்கு மாமா ஃபஸ்ட்டு அக்காவை கை நீட்டினீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, ஏண்டா நீ உன் பொண்டாட்டி கை நீட்டும் போது நான் என்ன சொன்னேன்? நீ ஃபர்ஸ்ட் நீட்டினது ரைட்டா அப்படின்னு சொன்ன உடனே, நீ கோவத்துல உன் பொண்டாட்டி அடிச்சா தப்பு இல்ல, அதுவே நான் அடிச்சா தப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் விடுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு மதி காலேஜ்ல போய் பேசுனீங்க அப்படின்னு சொன்ன உடனே, டே என்னடா எல்லாரும் ஒரே பக்கமா சாஞ்சிட்டீங்களா? உனக்காக நான் ஒரு விஷயம் பண்ணா நீ என்னவனே கெட்டவன் ஆக்குறல்ல, இந்த தங்கராஜ் யாருன்னு நீங்க பார்க்க போறீங்கடா அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் இருந்துட்டு, மாமாவே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல வேலைக்கு என் பொண்டாட்டி கண்டிப்பா போவா மாமா, நீங்க வேணா பார்க்க தானே போறீங்க அப்படின்னு சுரேஷ் சொல்லிடுறாரு. சுரேஷ் இப்படி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க.